பேபி பூமர்ஸ் அப்படி இல்லைனா ஷார்ட்டாக பூமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரேஷன் 1946 1964 வரை பிறந்த நபர்களை அழைக்கக்கூடியது தான். இந்த 1946 1964 18 வருடங்கள் அப்படின்னு சொல்ற இந்த ஜென்ரேஷனை இரண்டா பிரிக்கிறாங்க. லீடிங் பேபி பூமர்ஸ், ட்ரைலிங் பேபி பூமர்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பேபி பூமர்ஸ் அப்படி இல்லைனா பூமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாள் ஜென்ரேஷனை சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். பேபி பூமர்ஸுக்கு அடுத்தபடியா வந்த ஜென்ரேஷனை ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். சரி, இந்த பூமர்ஸ் அப்படிங்கிற இந்த ஜென்ரேஷன் ஏன் உருவானது தெரியுமா? இரண்டாவது உலகப்போர் முடிவடைகிற அந்த 1946 மனிதர்கள் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கு, நிறைய நோய்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி மனிதர்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே நினைப்புடன் பிறந்த ஜென்ரேஷன் தான் இந்த பேபி பூமர்ஸ் அப்படிங்கிற ஜென்ரேஷன். அமெரிக்கால மட்டுமே இந்த பூமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 வருட ஜென்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுல அமெரிக்காவினுடைய பாப்புலேஷன் 50% அதிகரித்ததாம். அதற்கு காரணமும் இதே யுத்தம், அதன் பிறகு நடந்த பல விஷயங்கள். யுத்தம் முடிந்து ராணுவ வீரர்கள் எல்லாமே வீட்டுக்கு வராங்க, நல்லா வாழணும், குடும்பத்துடன் வாழ வேண்டும், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளும் அவங்களை பாதுகாப்பதற்கான நிறைய சட்டத்திட்டங்களும் உருவாக்கப்பட்டது இந்த பேபி பூமர்ஸ் அப்படிங்கிற இந்த ஜென்ரேஷன்ல தான். ஆனா பேபி பூமர்ஸ் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இதோடு மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா பேபி அப்படின்னு சொல்ற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.